எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் லேப் வீடியோவில் நம்ம கவர் த ஏரியா அப்படின்ற இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இந்த படத்தில் தெரிகிற இந்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த கட்டங்கள் தான் நம்மளோட மொத்த ஏரியா, அதாவது பரப்பளவு. இந்த பரப்பளவை நம்ம கவர் பண்ண போகிறோம், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இது வந்து டட்டாமி மேட்ஸ். அந்த லெசனில் நம்ம டட்டாமி மேட்ஸை எப்படி நம்ம கவர் பண்ணோம், டட்டாமி மேட்ஸை வச்சு ரூம்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த லெசனாக இருக்க போகுது. ஸோ இதுவுமே பிரிட்ஜஸ் மாதிரி ஒரு கேம் தான். அந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம் பசங்களோட சேர்ந்து. ஸோ இந்த லெசனோட நிகழ்ச்சி நிரல் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் தயாரித்தலுக்கு போயிடுது. பிறகு விதிகள் அண்ட் உதாரணம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதிகளை ஃபர்ஸ்ட் சொல்றோம். அதுக்கடுத்து ஒரு உதாரண சுற்றா போர்டு முன்னாடி நீங்களும் ஒரு மாணவரும் சேர்ந்து விளையாண்டு காட்டுறீங்க. அது விளையாண்டு காமிச்சதுக்கு அப்புறமா சுற்று 1 நடக்குது. இந்த சுற்று 1ல மாணவர்கள் அவங்களுக்குள்ள விளையாண்டுக்குவாங்க. விளையாண்டுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம உத்திகளை பற்றி பேசுவோம். ஓகே, என்னென்ன டெக்னிக்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். அதுல இருந்து சில இதை கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டு அவங்க சுற்று 2க்கு போறாங்க. அதுக்கடுத்து அதை முடிச்சதுக்கு அப்புறமா நிறைவோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இப்போ விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இங்க தெரியுற மாதிரி இது 2 நபர் சேர்ந்து விளையாடுற ஒரு கேம். அதை நம்ம 2 டைஸ் உருட்டி விளையாட போறோம். ஸோ நபர் 1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைஸ்ல உருட்டுவாங்க. நபர் 1 2 டைஸ்ல உருட்டுவாங்க. பிறகு இருவரும் வரும் எண்ணை பார்த்து அவரவர் புத்தகத்தில் வரைந்து கொள்வார்கள். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, இப்ப 4 2ன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த நம்பரை பார்த்து 2 பேருமே அந்த டைஸ்ல இருக்கிற நம்பரை பார்த்து வரைஞ்சுக்குவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படத்துல காமிச்சிருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியும் வரையலாம், இல்லாட்டி மாறி மாறியும் வரையலாம். 4 2ன்னு போட்டிருக்கு, அதாவது இங்க வந்து காலம்ல 4ஆவும் சைடு 2ஆவும் போட்டிருக்கு. இங்க வந்து காலம்ல 2ஆவும் சைடு 4ஆவும் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க மாறி மாறி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நபர் 2 வந்து டைஸை உருட்டுவாங்க. உருட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்ற நம்பரையும் இவங்க போட்டுக்குவாங்க. ஸோ இப்படி போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கட்டங்கள் வரும். அப்படி வரும்போது கேம் எப்போ முடியும் அப்படின்னா டைஸ் உருட்டிய பின் இருவருக்கும் செவ்வகம் வரைய முடியாத போதுதான் கேம் முடியும். 2 பேருக்குமே செவ்வகம் வரைகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்ற இடத்துல முடியும். புத்தகத்தில் அதிக பகுதியை நிரப்பி மூடியவர் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம சில பேருக்கு வந்து சில நம்பர் வரைய முடியாது. ஸோ வரைய முடியாத நேரத்துல அவங்க விளையாட மாட்டாங்க, இன்னொருத்தவங்க விளையாடுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட விதிகள். பிறகு உதாரண சுற்று இதே மாதிரி நீங்களும் போர்டில் வரைஞ்சி வச்சு நீங்க உதாரண சுற்று விளையாடுவீங்க. இந்த உதாரண சுற்றுல மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு ஒரு அட்டவணை போட்டு அவங்களோட த்ரோ, அதாவது முதல் த்ரோ வந்து டைஸ் உருட்டுறாங்கன்னா அதுல என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா பின்னாடி அதை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களே செக் பண்ணிக்கலாம். இந்த உதாரண சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புரிதல் சரிபார்ப்பு கேள்விகள் கேட்கிறோம். கட்டங்கள் ஒன்றின் மீது ஒன்று ஏறி வரலாமா, இல்லை வரக்கூடாதுன்னு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும். கட்டங்களை எப்போது பக்கமாவே வரைய வேண்டுமா, எப்போதும் பக்கத்துலயே வரையணுமா, இல்லை எங்க வேணா வரையலாம். எண்களின் ஒருவரால் ஒரு பகுதியை குறிக்க முடியாவிட்டால் விளையாட்டு முடிந்து விடுமா, அதாவது ஒருத்தரால பண்ண முடியல இன்னொருத்தரால பண்ண முடியுது, அதாவது கவர் பண்ண முடியுது அப்படின்னா விளையாட்டு முடிஞ்சிருமான்னு கேட்குறாங்க. இல்லை, விளையாட்டு தொடரும். பிறகு சுற்று 1, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் சுற்று 1 ஆரம்பிக்குது. சுற்று 1ல அவங்க விளையாடுவாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் வேற வேற கலர் பென்சில் பயன்படுத்தி அவங்க விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல்ல தான் நம்ம நிறைய உத்திகளை அவங்கள ஷேர் பண்ண சொல்றோம். மாணவர்கள் வந்து சில இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அந்த சின்ன இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணாம விட்டுருவாங்க. பட் ஆனா நம்ம அவங்கள இன்னும் புஷ் பண்ணி அதெல்லாம் ஷேர் பண்ண சொல்றோம். இதற்கு நீங்க அவங்க சுற்று 1 விளையாடும் போதே நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே ஓகே, யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுற்று 1 விளையாடும் போதே என்னென்ன பண்றாங்க, எந்தெந்த இது என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த உத்திகளை சொல்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இது உத்திகளை சொல்லிடுவாங்க.
இந்த இடத்துல நம்ம இந்த கலந்துரையாடல உத்திகளை சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த இந்த 2 கேள்விகளை கேட்கிறோம். டைஸில் வரும் எண்களுக்கும் மூடப்பட்டுள்ள மொத்த பகுதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? டைஸ்ல வர்ற எண்ணுக்கும் மூடப்பட்டுள்ள மொத்த இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நீங்கள் உங்கள் கட்டங்களை எப்படி ஆரம்பித்து நிரப்பினீர்கள்? எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்றத நம்ம கேட்கிறோம். இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. சில பேர் கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சேன், சில பேர் நடுவுல இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிஸ்கஷனை கொண்டு போங்க. பிறகு கலந்துரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு 4 விஷயத்த நம்ம ஒருங்கிணைக்கிறோம் நம்ம உறுதிப்படுத்துறோம். இந்த இடத்துல என்னன்னா, தேவையற்ற இடைவெளிகளை விடக்கூடாது, தேவையில்லாம ஒரு இடத்தை விடக்கூடாது. பிறகு மூலையில் தொடங்கினால் அடுத்தடுத்து கட்டங்களை நிரப்புவது ஈஸி அண்ட் பக்கங்களில் இருந்து பரப்பளவை நிரப்புவது தொடங்குவது மேலும் நல்லது. பெரிய எண்கள் வந்தால் அதை நடுவில் வைக்காதீர்கள் அப்படின்ற இந்த 4 விஷயத்த நம்ம உறுதிப்படுத்திட்டு சுற்று 2 நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த சுற்று 2ல உத்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி விளையாட சொல்றோம். இதோட அவங்க கேமை முடிச்சிருவாங்க. நிறைவு பகுதி வந்துடும். நிறைவு பகுதியில நம்ம மீள்பதிவு அண்ட் அவங்களுக்கு கையேட்டில் இருக்கிற கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சரை எழுதுவாங்க. நேரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ஓகே நான் இதெல்லாம் தான் இந்த கிளாஸ்ல கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.